பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. அக்பரை முன்னிறுத்தி இரண்டாம் பானிபட் போர் நடந்தது. அதைத் தொடர்ந்து முகலாயர்கள் வலுவானார்கள் என்று கூறினீர்கள். அந்த மூன்றாம் பானிபட் போர் பற்றிய உங்களது நினைவுகள் மிகவும் கோரமானவை என்கிறீர்களே, அது என்ன தாயே என்று கேட்டான் அந்த சிறுவன். அவனுக்கு அன்றைய நிகழ்வுகளின் பின்னணியை சொல்லத் தொடங்கினேன். அரை நூற்றாண்டு கால அக்பரின் ஆட்சிக்கு பின் அவன் மகன் ஜஹாங்கீர் மன்னனானான். பின் ஷாஜஹான் வந்தான். அவனுக்கு 9 மனைவிகள். அவன் வாரிசுகளும் அதிகம்தான். அவர்களில் மூத்த சகோதரர்கள் இருக்க பதவி வெறி பிடித்த அவுரங்கசீப் தன் சகோதரர்கள் 3 கொன்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்தான். தந்தை ஷாஜஹானையும் சிறை வைத்தான். இதிலிருந்தே தெரிந்திருக்கும் அவனது கொடூர மனது எத்தகையதென்று. ஆனால் அச்சுறுத்தல்களால் இத்தகைய கொடூரங்களின் மூலம் தன் ஆட்சியை வலிமையானதாக வைத்திருந்தான். இவனே முகலாய சாம்ராஜ்யத்தின் வலிமை மிகுந்த கடைசி மன்னன் என்கிறது இந்த உலகம். இவனுக்கு பின்னர் வேறெந்த மன்னனும் அந்த அளவுக்கு செல்வாக்கு பொருந்தியவர்களாக இல்லை. அதனால் நாட்டின் பெரும் நிலப்பகுதியை ஆண்டு வந்த முகலாயர்கள் சிறிது சிறிதாக அவற்றை இழக்கத் தொடங்கினார்கள். அவுரங்கசீபும் அவனுக்கு முன்னர் முகலாயர்களும் செய்த கொடூரங்களால் பழிவாங்க கிளர்ந்தெழுந்தார்கள் மராட்டியர்கள். அவுரங்கசீபுக்கு எதிராக மராட்டியர்கள் தொடங்கிய போர் 1707 அவன் இறக்கும் வரை தொடர்ந்தது. அதன் பின்னர்தான் மராட்டியர்களுடனான முகலாயர்களின் போர் ஓரளவு முடிவுக்கு வந்தது. மன்னர்கள் பலவீனமாக இருந்தால் அவர்கள் ஆளும் பகுதிகளில் ஆங்காங்கே சுதந்திர தாகம் கிளர்ந்து எழும். வேறு சிலரின் ஆளுகைக்கு அந்தந்த பகுதிகள் உட்பட்டுவிடும். பலவீனமான தலைமை, ஆட்சி அதிகாரத்துக்காக உள்ளேயே நடக்கும் குடும்பச் சண்டைகள், நம்பகமான அதிகாரிகள் இல்லாமல் போனது, மக்களின் அவநம்பிக்கை, வெகுகாலமாக போர்கள் இன்றி இருந்தது என முகலாயர்கள் வலுவிழந்த நேரத்தில் மராட்டியர்கள் வலிமை பெற்று திகழ்ந்தார்கள். மராட்டியர்களின் கொடி வடக்கே சிந்து நதி தீரம் வரை உயரப் பறந்தது. முகலாயர்கள் ஆட்சி சரிவு கண்டபோது மராத்தியர்கள் வம்சாவளி சத்ரபதி சிவாஜியில் தொடங்கி நாட்டின் பெரும் பகுதியை ஆட்சி செய்தது. மராட்டியர்கள் சிறந்த நிர்வாகத்தை கட்டமைத்தார்கள். மராட்டிய ஆளுமையின் கீழ் தலைமை அமைச்சர்களாக இருந்த பேஷ்வாக்கள் இராணுவத்தை கட்டுப்படுத்தி வந்தார்கள். அந்த நேரத்தில்தான் ஒரு வெளிநாட்டு மன்னன் ஆப்கானிஸ்தானில் இருந்து படையெடுத்து வந்து மாபெரும் இரத்தக்களரியை ஏற்படுத்தி விட்டான். அவன் பெயர் அஹமத் ஷா துரானி. ஈரானில் இருந்து அதற்கு முன்னர் இங்கே படையெடுத்து வந்திருந்தான் நாதிர் ஷா. அவன் 1738 கந்தகாரை கைப்பற்றி சிந்து நதியை கடந்து கைபர் கணவாய் வழியாக புகுந்து தில்லி முகலாய மன்னன் முகம்மது ஷா மீது போர் தொடுத்தான். 1739 ஹரியானாவின் கர்னால் பகுதியில் நடைபெற்ற போரில் 30,000க்கும் மேற்பட்டோரை நாதிர் ஷாவின் படை கொன்று குவித்தது. தோல்வியடைந்தான் முகம்மது ஷா. அப்போதுதான் கோஹினூர் வைரமும் மதிப்புமிக்க மயிலாசனமும் பெருமதிப்புள்ள தங்க நகைகளும் நாதிர் ஷாவுக்கு கொடுக்கப்பட்டன. இந்த நாதிர் ஷாவின் தளபதியாக இருந்தவன்தான் அஹமது ஷா துரானி. அவனுக்கு
இன்னொரு பேரும் இருந்தது. அது அகமது கான் அப்தாலி. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.